பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆளுமை மிக்க சாராமா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அளப்பெரும் அன்பை பெற்ற சாலிஹீன்களில் ஆண்களை போன்றே பெண்களிலும் பல சாலிஹானவர்கள் உள்ளனர். இறைவனுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பதில் ஆண்கள் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு இருந்து உயர் நிலையை அடைந்தார்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் பெண்களும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு உன்னதமான நிலையை அடைந்திருக்கிறார்கள். இவ்வுலகிற்கு ஹதீஸ்களை அறிவிப்பதற்கு ஆண்கள் புறத்தில் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தால், பெண்கள் புறத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். குர்ஆன் விளக்க உரையில் ஆற்றலுடையவர்களாக ஆண்கள் புறத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தால், பெண்கள் புறத்தில் அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். இவ்வாறு எல்லா துறைகளிலும் ஆற்றலுடையவர்களாக பெண்களும் திகழ்ந்தார்கள். இந்த வரிசையில் குர்ஆனில் கூறப்பட்ட சாலிஹான ஆண்களை பற்றி பேசப்படுகிற இத்தொடரில் குர்ஆனில் கூறப்பட்ட சாலிஹான பெண்களை பற்றி பேசாமல் வரலாறுகள் நிறைவுடைய சூரத்துல் ஹூதின் 69வது வசனத்திலிருந்து வருகிற சில வசனங்கள் ஆளுமை மிக்க பெண்மணியான சாரா அலைஹிஸ்ஸலாம் அம்மையாரை பற்றி பேசுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மனைவிதான் இந்த சாராம்மா அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சத் தொடர் வரலாறு ஒருபுறம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அம்மையாரிடமிருந்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்கா வாழ்க்கை கஅபா புனரமைப்பு என்று சொல்கிறதென்றால், இன்னொரு புறம் சாரா அம்மையாரிடமிருந்து நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன வாழ்க்கை பைத்துல் முகத்தஸ் புனரமைப்பு என்று சொல்கிறது. ஆனாலும் ஹாஜரா அம்மையார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கைக்குள் வந்ததற்கு காரணம் சாரா அம்மையார் தான். தமக்கு அன்பளிப்பாக வந்த ஹாஜரா அம்மையாரை தமது கணவருக்கு அன்பளிப்பாக வழங்கியவர்கள் தான் இவர்கள். சாராம்மா அவர்கள் கண்ணியமான குடும்ப பாரம்பரியத்தை உடையவராக, வலிமை மிக்கவராக, பொறுமையானவராக, மார்க்கத்தை எடுத்து நடப்பதில் உறுதியானவராக இருந்தார்கள். இவர்களுக்கு உம்முல் அம்பியா, நபிமார்களின் தாய் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என தொடங்கி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையுள்ள நபிமார்கள் பாரம்பரியமும் பிரசித்தி பெற்ற பனி இஸ்ராயில் பாரம்பரியமும் இவர்கள் வழியே வந்தவர்கள் தான். இவர்களது சந்ததியில்தான் கிட்டத்தட்ட 70,000 நபிமார்கள் வந்தார்கள். இதைவிட ஒரு பாக்கியம் இவ்வுலகில் கிடைக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஈராக்கிலிருந்து எகிப்து, பின்னர் அங்கிருந்து பலஸ்தீன் என்று முதலில் ஹிஜ்ரத் செய்த சிறப்பை பெற்றவர்கள். மேலும் இவர்கள் உயர்ந்த குணமுடையவர்களாகவும் இருந்தார்கள். மேலும் உலகிலேயே மிக அழகான 2 பெண்களில் ஒருவர் என்ற சிறப்பையும் பெற்றிருந்தார்கள். மற்றொருவர் ஹவ்வா அம்மா. சாரா என்றாலே அப்ரானி பாஷையில் தலைமைத்தனம் வாய்ந்தவள் என்றும், அரபி பாஷையில் முகமலர்ச்சியும் சந்தோஷமும் உடையவள் என்றும் அர்த்தம் சொல்லப்படும். இந்த அர்த்தங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களது வாழ்வும் அமைந்திருந்தது. மேலும் இவர்கள் இறைவனிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்தால் உடனே ஒப்புக்கொள்ளப்படுகிற தஅவத்துல் முஸ்தஜாபா என்னும் சிறப்பு தன்மை பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் மிஸ்ருக்கு, எகிப்து சென்றிருந்த சமயம் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த கொடுங்கோல் மன்னன் சாராமாவை அபகரிக்க நாடி அவர்களை அழைத்து வரச் செய்து தவறான எண்ணத்தில் அவர்களை நெருங்கினார். உடனே அவர்கள் 2 கைகளையும் ஏந்தி, யா அல்லாஹ், நான் உன்னையும் உனது ரசூலையும் ஈமான் கொண்டிருப்பதை நீ அறிவாய். இதுவரையில் நான் எனது கற்பை பாதுகாத்து வந்ததையும் நீ அறிவாய். இவனது தீங்கை என் மீது சாட்டி விடாதே என்று பிரார்த்தித்தார்கள். அப்பிரார்த்தனையை அல்லாஹ் உடனடியாக ஏற்றான். தீய எண்ணத்தோடு அவர்களை நெருங்கிய மன்னனின் கரங்கள் உடனே சூம்பி போயின. மீண்டும் அவன் அவ்வாறு தீய எண்ணத்துடன் நெருங்க, இப்போது அவனது கரங்கள் இன்னும் நைந்து போன நிலைக்கு சென்று விட்டது. பிறகு அவன் தனது தவறை உணர்ந்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். தனது கரங்களை பழையபடி மீட்டெடுக்க உதவுமாறு அவர்களிடம் மன்றாடினான்.
அவன் மீது இறங்கிய சாராமா அலைஹிஸ்ஸலாம் அவனது கைகளில் நலவுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் அது பழைய நிலைக்கு மீண்டது. மிகவும் மகிழ்ச்சியுற்ற திருந்திய அம்மன்னன் தனது அவையில் இருந்த கண்ணியமிகு ஹாஜரா அம்மையாரை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த பரிசை தான் தமது கணவருக்கு அவர்கள் அன்பளித்தார்கள். திருமணம் செய்து வைத்தார்கள். தமக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் இப்பெண் மூலமாகவாது அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் அல்லாஹ் தனது அருளால் இருவருக்குமே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். சாராமா வரலாற்றின் ஒரு பக்கத்தை மலக்குகளோடு அவர்கள் உரையாடிய பாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆனில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى قَالُوا سَلَامًا قَالَ سَلَامٌ فَمَا لَبِثَ أَنْ جَاءَ بِعِجْلٍ حَنِيذٍ فَلَمَّا رَأَى أَيْدِيَهُمْ لَا تَصِلُ إِلَيْهِ نَكِرَهُمْ وَأَوْجَسَ مِنْهُمْ خِيفَةً قَالُوا لَا تَخَفْ إِنَّا أُرْسِلْنَا إِلَى قَوْمِ لُوطٍ وامرأته قائمة فضحكت فبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب قالت يا ويلتى أألد وأنا عجوز وهذا بعلي شيخا إن هذا لشيء عجيب قالوا أتعجبين من أمر الله رحمة الله وبركاته عليكم أهل البيت இன்னஹு ஹமீதும் மஜீத். நிச்சயமாக நம் தூதர்கள் வானவர்கள் இப்ராஹிமுக்கு நற்செய்தி கொண்டு வந்து சலாம் சொன்னார்கள். இப்ராஹிமும் சலாம் என்று பதில் சொன்னார். அதன் பின்னர் அவர்கள் உண்பதற்காக பொரித்த கன்றின் இறைச்சியை கொண்டு வருவதில் தாமதிக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய கைகள் அதன் உணவின் பக்கம் செல்லாததை கண்டு அவர்களை பற்றி ஐயப்பட்டார். அவர்கள் மீது அவருக்கு பயமும் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவர்களோ அவரை பார்த்து பயப்படாது, நிச்சயமாக நாங்கள் லூத்துடைய சமூகத்தார்பால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அப்போது அவருடைய மனைவியும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இன்னும் அவர் சிரித்தார். அவருக்கு நாம் இஸ்ஹாக்கை பற்றியும் இஸ்ஹாக்கு பின் யாக்கூபை பற்றியும் நன்மாராயம் கூறினோம். அதற்கு அவர் கூறினார், கைசேதமே, நான் முதியவனாகவும் இதோ என் கணவர் முதியவராகவும் இருக்கும் நிலையில் நான் குழந்தை பெறுவேனா? நிச்சயமாக இது ஆச்சரியமான விஷயம்தான். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் கட்டளையை பற்றி ஆச்சரியப்படுகிறீரா? அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் அருளும் பாக்கியமும் இவ்வீட்டிலுள்ள உங்கள் மீது உண்டாவதாக. நிச்சயமாக அவன் புகழுடையவனாகவும் மகிமை வாய்ந்தவனாகவும் இருக்கிறான் என்று பதிலளித்தார்கள். மேற்காலம் வசனத்தில் மலக்குகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகை புரிந்ததையும் அவர்கள் மலக்குகள் என அறியாமல் மிக துரிதமாக அவர்களுக்கான உணவை சாராமா ஏற்பாடு செய்து கொடுத்ததையும் பின்னர் அம்மலக்குகள் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்னும் குழந்தையை கொண்டு நற்செய்தி சொன்னதையும் அல்லாஹ் விவரிக்கிறார். நீண்ட காலங்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாழ்ந்து பெரும் ஆளுமையாக திகழ்ந்த மகத்தான பெண்மணிதான் சாரா அம்மையார் அவர்கள். அல்லாஹ் அவர்களது அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்துவானாக. சொர்க்கத்தில் இவர்கள் போன்ற நன்மக்களோடு வீட்டிருக்கும் பாக்கியத்தை நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்